Assalamu alaikum. Good evening. Vanakkam. Hi, Bhavan, dear students. As our basic grammar batch 2, so far now we have studied noun, pronouns, and verbs. After that, we had studied sentences, and then we have studied the tenses. So, as following, we stepped on to the simple present tense. So, simple present tense in a sense that the things you are doing regularly and the scientific truths are coming under simple present tense, right? நாங்க இப்ப வரைக்கும் நவுன்ஸ் ப்ரோனவுன்ஸ் அது மாதிரி வேர்ப்ஸை பார்த்தோம். ஸோ நவுன் ப்ரோனவுன்ஸ் சேர்த்து எப்படி ஒரு வேர்ப் ஒன்று உருவாகுது, சாரி எப்படி ஒரு சென்டென்ஸ் ஒன்று உருவாகுது சொல்லி பார்த்தோம். ஸோ சென்டென்ஸுக்கு அடுத்ததாக நாங்க டென்சஸ் பார்த்தோம். இப்போ டென்சஸ் அந்த அடிப்படையில முதலாவதாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொன்னா நீங்க வளமையாக செய்கிற விஷயங்கள், உங்களோட பழக்கங்கள், உங்களோட ஹேபிட்ஸ், உங்களோட பழக்கங்கள், அது மாதிரி ஜெனரல் ட்ரூத்ஸ், நிதர்சன உண்மைகள், அப்படிப்பட்ட விஷயங்களை நாங்க சொல்றதுக்காக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நாங்க பயன்படுத்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லும்போது நாங்க ஸ்ட்ரக்சர் வைஸாக பார்த்தோம்னு சொன்னா எப்படி ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரக்கூடிய சென்டென்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு பேசிக் சென்டென்ஸ் உடைய டைப்ல பார்த்தோம். சப்ஜெக்டோட ஒரு வேர்ப் சேர்ந்தா நாங்க சென்டென்ஸ் ஆக வரும்னு சொல்லி நாங்க பாத்துறோம். ஸோ அந்த அடிப்படையில சப்ஜெக்டோட நாங்க இங்க பயன்படுத்துறது வேர்ப் ஒன் அல்லது வேர்ப் எஸ். வேர்ப் ஒன் அல்லது வேர்ப் எஸ் நாங்க பயன்படுத்துவோம். இது வேர்ப் ஒன்னு சொல்லக்கூடியது ப்ரெசன்ட் வடிவம். நாங்க சென்டென்ஸ் வேர்புடைய வகைகள் படிக்கும் போது நாங்க பார்த்திருந்தோம். வேர்ப் ஒன்னு சொல்லக்கூடியது ப்ரெசன்ட் வடிவம். வேர்ப் எஸ்ன்னு சொல்லக்கூடியது நாங்க சிங்குலர் வடிவம் சொல்லலாம். ஸோ இந்த எஸ் வடிவத்தை நீங்க பயன்படுத்துறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல மாத்திரம் தான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல மாத்திரம் நீங்க இந்த வேர்ப் எஸ் நீங்க பயன்படுத்துவீங்க, ரைட்? அப்ப நாங்க எந்தெந்த சப்ஜெக்டுக்கு நாங்க வேர்ப் ஒன் பயன்படுத்தலாம், எந்தெந்த சப்ஜெக்டுக்கு நாங்க வேர்ப் எஸ் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஐ சப்ஜெக்டாக வரக்கூடிய ப்ரோனவுன், சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஐக்கு நீங்க வேர்ப் ஒன் பயன்படுத்துவீங்க. யூக்கு நீங்க வேர்ப் ஒன் பயன்படுத்துவீங்க. வி தே அத மாதிரி ப்ளூரல். வின்னு சொன்னா நாங்கள், தேன்னு சொன்னா அவர்கள். அதுக்கு நாங்க நிறைய பேர் இருக்குமாக இருந்தால், நிறைய பொருள்கள் இருக்குமாக இருந்தால் நாங்க ப்ளூரல்னு சொல்லுவோம். இப்ப ரெண்டுக்கு மேற்பட்ட பொருட்கள் அல்லது நவுன்ஸ் வரும்போது நாங்க ப்ளூரல் நவுன் சொல்லுவோம். அப்ப அந்த ப்ளூரலுக்கு நாங்க பயன்படுத்துறது ரொம்ப ஒரு பொருளுக்கு மாத்திரம் நாங்க பயன்படுத்துறது சிங்குலர்னு சொல்லுவோம். இப்ப சிங்குலர் ஹி ஷி இட், ஹி அவன், ஷி அவள், இட் அது, இப்படி நாங்க சிங்குலருக்கு பயன்படுத்துறது வேர்ப் எஸ் சொல்லுவோம். ஸோ அப்ப நாங்க வேர்ப் எஸ் வந்துக்கிட்டு சிம்பிள் ப்ரெசன்ட்ல ஹி ஷி இட் அத மாதிரி சிங்குலர் நவுன்ஸுக்கு மாத்திரம் தான் நாங்க வேர்ப் எஸ் பயன்படுத்த போறோம், ரைட்? எக்ஸாம்பிள், பிளேன்னு சொல்லக்கூடிய வேர்ப் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஐக்கு நாங்க பிளேன்னு சொல்லி பயன்படுத்தும், யூக்கு நாங்க பிளேன்னு பயன்படுத்தும். வி தே அதே மாதிரி ப்ளூரலுக்கு நாங்க வேர்ப் ஒன்ன பயன்படுத்தும். ஹி ஷி இட் அல்லது சிங்குலர் ஒன்று வருமாக இருந்தால் நாங்க பிளேஸ் என்று பயன்படுத்தும். இதைத்தான் நாங்க எஸ் வடிவம்னு சொல்லுவோம். சரி, இப்ப இந்த எஸ் வடிவத்தை நாங்க எப்படி உருவாக்குறோம்? ஒரு வேர்ப் வந்து இருக்கு, நாங்க எந்தெந்த வேர்புக்கு நாங்க எஸ் பயன்படுத்துறோம்? சில வேர்புகள் நீங்க பார்த்துருப்பீங்க இஎஸ் இருக்கும், சிலது ஐஇஎஸ் சொல்லி இருக்கும். ஸோ எதுக்கெல்லாம் நாங்க எஸ் மாத்திரம் சேர்க்கிறேன், எதுக்கெல்லாம் நாங்க இஎஸ் சேர்க்கிறேன், எதுக்கு நாங்க ஐஇஎஸ் சேர்க்கிறத பார்த்தோம்னு சொன்னா எண்ட்ஸ் வித், அதாவது வேர்ப் நீங்க பயன்படுத்துற வேர்ப் வந்துகிட்டு எஸ், எஸ்ஹெச், சிஹெச், டபுள் எஸ் அல்லது ஜெட், எக்ஸ்எல்ல முடியுமாக இருந்தால் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அதுக்கு பிறகு இஎஸ் சேர்ப்போம்.
அல்லது இந்த எழுத்துக்களுக்கு பின்னுக்கு இ ஆட்டோமேட்டிக்கா இருக்குமா இருந்தா ரெகுலராக சம்டைம்ஸ் எஸ்க்கு பிறகு இ இருக்கேன்னு வச்சுக்கோம், அல்லது ஜெட்டுக்கு பிறகு இ இருக்கேன்னு வச்சுக்கோம். அப்படி இருந்தா நாங்க எஸ் சேர்ப்போம். ரைட். அப்ப நாங்க இந்த எழுத்துக்கள்ல முடியறதுக்கு நாங்க இஎஸ் சேர்ப்போம். அப்ப பார்த்தோம்னு சொன்னா பாஸ். பாஸ்ன்னு சொன்னா நாங்க எக்ஸாம்ல பாஸ் பண்றது பாஸ், அல்லது எங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை நாங்க இன்னொரு ஆள்கிட்ட கை மாத்துறது பாஸ். ஸோ அதுக்கு நாங்க பாஸ்ன்னு சொல்லுவோம். கெச். கெச்ன்னு சொல்றா பிடி, பிடிக்கிற பாலை பிடிப்பேன், கெச் த பால், கெச். பிரஷ். பிரஷ்ன்னு சொல்றது வேர்பாக எடுத்துக்கிச்சுன்னா பிரஷ் பண்றது, நாங்க பல் துளக்குறதுக்கு பிரஷ்ன்னு சொல்லுவோம். ஃப்ரீஸ். ஃப்ரீஸ் நாங்க வேர்பாக எடுத்துக்கிட்டா ஒரு ஃப்ரீஸ் வந்துக்கிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது ஃப்ரீஸ் சொல்லுவோம். ஃப்ரீஸ் என்று சொல்லும் போது அப்படி உறைஞ்சி நிலையில நாங்க நிக்கிறத ஃப்ரீஸ் என்று சொல்லுவோம். அது மாதிரி நாங்க நீரை ஐஸ் கட்டியா மாத்துறது, தண்ணீரை ஐஸ் கட்டியா மாத்துற அந்த வேர்புக்கும் ஃப்ரீஸ். அப்ப நாங்க ஐ ஃப்ரீஸ் த வாட்டர், ஐ ஃப்ரீஸ் த வாட்டர். ஐ ஃப்ரீஸ் த வாட்டர்னு சொன்னா நான் நீரை உறைய வச்சு. ரைட். அப்ப பார்க்கலாம், நீங்க செட்க்கு பிறகு இ வந்துருக்கு, ஸோ எஸ் வந்துருக்கு. ஃபிக்ஸ். ஃபிக்ஸ்ன்னு சொல்ல நாங்க சரி செய்யற, ஃபிக்ஸ் பண்ற. ரைட். ஸோ அப்ப எஸ் பாஸ், டபுள் எஸ் வந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்கா எஸ்ஸும் வந்திருக்கு, இஎஸ். கெச் சிஹெச்ல முடிஞ்சிருக்கு, இஎஸ். பிரஷ். பிரஷ் பண்றது எஸ்ஹெச்ல முடிஞ்சிருக்கு, இஎஸ். அத மாதிரி ஃப்ரீஸ் ஜெட் இல முடிஞ்சிருக்கு, எஸ் நாங்க சேர்த்து. ஃபிக்ஸ் எக்ஸ்ல முடிஞ்சிருக்கு, இஎஸ். ரைட். ஸோ அப்ப இப்படி எஸ்ல முடிஞ்சிருச்சு சொன்னா, சிஹெச்ல முடிஞ்சா, எஸ்ஹெச்ல முடிஞ்சா, எக்ஸ்ல ஜெட்ல முடிஞ்சிருச்சு சொன்னா நாங்க இஎஸ் சேர்ப்போம். ரைட். அதே மாதிரி ஓவுல முடிஞ்சா, ஓவுல முடிஞ்சா லெட்டர் வேர்ப் கோ. கோன்னு சொன்னா போங்க, ஒரு போக சொல்லதுக்கு ஐ கோ, ஹி கோஸ். அப்ப ஐ கோன்னு சொன்னா ஹி கோஸ். இங்க கோ ஓவுல முடிஞ்சிருச்சுன்னா இங்க இஎஸ் சேர்ப்போம், ஐ கோ, ஹி கோஸ். டூ. டூன்னு சொன்னா செய்யுங்க, ஒரு விஷயத்த செய்ய சொல்றதுக்கு டூ. நாங்க அதுக்கு இஎஸ் சேர்ப்போம். இப்போ டூ ஓவுல முடியறதால இஎஸ் சேர்ப்போம், டஸ். ரைட். அத மாதிரி நாங்க பயன்படுத்த போற வேர்புல கடைசி லெட்டர், த லாஸ்ட் லெட்டர், இஃப் த லெட்டர் இஸ் ஒய், அந்த லெட்டர் வந்து ஒய்யாக இருக்குமா இருந்தா, ஒய்யாக இருந்தா ரெண்டு கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன். ஒன்று நாங்க வவல் லெட்டர்ஸ் என்று பார்த்திருந்தோம். வவல் லெட்டர்ஸ் என்று சொன்னா உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்கள் ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த லெட்டர்ஸ் ஏதாவது, இந்த லெட்டர்ஸ்ல ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒன்று லெட்டர் வைக்கு முன்னால, லெட்டர் வைக்கு முன்னால வந்தா நாங்க பிளேஸ், அந்த எஸ் மாத்திரம் சேர்ப்போம், எஸ் மாத்திரம் சேர்ப்போம். பிளேஸ், பைஸ், டிஸ்பிளேஸ். பிளேன்னு சொன்னா விளையாட, பைன்னு சொன்னா வாங்குற, டிஸ்பிளேன்னு சொன்னா காட்சிப்படு. இப்படி வந்தா நாங்க எஸ் மாத்திரம் சேர்ப்போம். அதுவே வைக்கு முன்னால வேற ஏதாவது லெட்டர், இந்த வவல் லெட்டர்ஸ் தவிர கன்சோனன்ட் லெட்டர்ஸ் சொல்லுவோம், மற்ற லெட்டர்ஸ் ஏதாச்சும் வந்தா வை இல்லாம ஆகிட்டு ஐஇஎஸ் சேர்ப்போம். இந்த வை ஐயாக மாறும், அதுக்கு பிறகு இஎஸ் சேர்ப்போம். ஸ்டடி, ஸ்டடீஸ். கிரை, கிரைஸ். ஃப்ளை, ஃப்ளைஸ். ரைட். அப்ப ஐ பிளேன்னு சொன்னா ஹீ பிளேஸ், ஐ பை, ஹீ பைஸ், ஐ டிஸ்பிளே, ஹீ டிஸ்பிளேஸ், I study, he studies, I cry, he cries, I fly, he flies. ரைட். அப்ப ஐஏ சப்ஜெக்ட் அடுத்த நாங்க ஸ்டடி, ஸ்டடின்னு பயன்படுத்துவோம். ஹீ ஏ சப்ஜெக்ட் அடுத்த ஸ்டடீஸ் பயன்படுத்தும். ரைட். அப்ப பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ். ஐ பிளே கிரிக்கெட், ஐ பிளே கிரிக்கெட். இப்ப சொல்லுங்க,
ஹீண்டு வந்தா நாங்க எப்படி பயன்படுத்துவோம்? He plays cricket. வெரி குட். ஹீ பிளேஸ் கிரிக்கெட். அப்ப ஐ பிளே கிரிக்கெட்னு சொன்னா ஹீ பிளேஸ் கிரிக்கெட். ஷீ ரீட்ஸ் புக்ஸ். அப்ப ஐக்கு ஐ ரீட் புக்ஸ். we cook dinner. we cook dinner. அப்ப we cook dinner சொன்னா she வந்தா she cooks dinner சொல்லுவார். அமான் buys fruits. அமான் buys fruits. அப்ப அமான் சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நபர், ஒரு ஆள பெயர். இப்படி நீங்க யாராச்சும் ஒரு ஆள்ல பெயர் சொல்ல போறீங்க, ஒரு ஆள்ல பெயர் சொல்ல போறீங்க, அல்லது ஒரு தனி நபர் ஒரு பொருளை யாரோ செய்ய போறீங்கன்னு சொன்னா ஒரு ஆள பெயரை சொல்றதுக்கு நாங்க அதை சிங்கியுலர்னு சொல்லுவோம். அப்ப சிங்கியுலர் வந்து பைஸ்ன்னு வரப்போகுது. பைஸ் ஃப்ரூட்ஸ். அமான் பைஸ் ஃப்ரூட்ஸ். ஐ ப்ரே எவ்ரி டே. ஷி கோஸ் டு ஸ்கூல். அப்ப பாருங்க, நாங்க ஐ கோ, வி கோ, தே கோ சொல்லி பயன்படுத்துவோம். அதுவே ஹீ ஷி இட் வரும்போது கோஸ்ன்னு சொல்லும். அப்ப நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னா ஐ கோ டு ஸ்கூல். அவ ஸ்கூலுக்கு போறான், அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அவள் ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப she goes to school. அவள் ஸ்கூலுக்கு போகிறாள். ரெகுலர்லி. ரெகுலர்லி சொன்னா வளமையாக. ரெகுலர்லி சொன்னா வளமையாக. சைல்டு ஸ்டடீஸ் இன் ஸ்கூல். சைல்டுன்னு சொல்றது சிறுவன் அல்லது சிறுமி நாங்க சொல்லுவோம். சைல்டு. இதுல ப்ளூரல் வந்து சில்ட்ரன். இதுல ப்ளூரல் சில்ட்ரன். அப்ப சிங்குலர் சைல்டு வரும்போது ஸ்டடீஸ் இன் ஸ்கூல். சைல்டு ஸ்டடீஸ் இன் ஸ்கூல். ரைட். ஸோ இதுதான் வந்துக்கிட்டு நாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் நாங்க உருவாக்குறேன்னு சொன்னா நாங்க இப்படி பயன்படுத்துவோம். சப்ஜெக்டோட verb 1 verb base பயன்படுத்துவோம். ஐ, யூ, வி, தே அல்லது ப்ளூரல். எக்ஸாம்பிள் சில்ட்ரன் என்று வந்தா நாங்க பிளேன்னு பயன்படுத்துவோம். ஹி, ஷி, இட் சிங்குலர். ஹி, ஷி, இட் சிங்குலர். எக்ஸாம்பிள்ஸ் சைல்டுன்னு வந்தா நாங்க பிளேஸ் நாங்க பயன்படுத்துவோம். ரைட். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் for present simple present tense. ரைட். இப்ப இது எல்லாமே என்ன விஷயம் சொன்னா நாங்க ஒரு விஷயத்த நாங்க செய்யறேன்னு சொல்றோம். நான் ஒரு விஷயத்த செய்யறேன்னு சொல்றதுக்காக பயன்படுத்துறது. அப்ப ஐ பிளே கிரிக்கெட். நான் கிரிக்கெட் ஆடுறேன். ஷி ரீட்ஸ் புக்ஸ். அவ புத்தகம் வாசிக்கிறான். வி குக் டின்னர். நாங்க டின்னர் சமைக்கிறோம். அமான் பைஸ் ஃப்ரூட்ஸ். அமான் பழங்கள் வாங்குறாரு. ஐ ப்ரே எவ்ரிடே. ஐ ப்ரே. ப்ரேன்னு சொன்னா வணங்குறேன். நான் ஒவ்வொரு நாளும் தொழுகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் வணங்குறேன். ஷி கோஸ் டு ஸ்கூல் ரெகுலர்லி. அவ ஒவ்வொரு நாளும் அவ வளமையாக ஸ்கூலுக்கு போறான். சைல்ட் ஸ்டடீஸ் இன் ஸ்கூல். அந்த சிறுவி அல்லது சிறுவன் பாடசாலையில் படிக்கிறான். சைல்ட் ஸ்டடீஸ் இன் ஸ்கூல். அப்ப இது வந்துகிட்டு செய்யறாங்க, ஒரு ஆள் செய்யறாங்கன்னு சொல்றது. இதுவே செய்யறல்ல, அவங்க செய்யறதில்ல. இப்ப நான் விளையாடுறேன். ஐ பிளே கிரிக்கெட்னு சொன்னா நான் விளையாடுறேன். அதே நான் விளையாடுறல்ல, நான் விளையாடுறல்லன்னு சொன்னா நாங்க எப்படி சொல்லுவோம் அப்படி சொல்லி அடுத்ததை பார்க்க போறோம். அது மாதிரி நாங்க விளையாடுறேனா, ஐ பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடுறேன். அதுவே நான் விளையாடுறேனா, நான் கிரிக்கெட் விளையாடுறேன், நான் கிரிக்கெட் விளையாடுறல, நான் கிரிக்கெட் விளையாடுவேனா சொல்லி கொஸ்டின் ஒன்று கேட்கலாம் தானே. நீ கிரிக்கெட் விளையாடுவியா, உனக்கு இது பிடிக்குமா, உங்களுக்கு இது பிடிக்குமா, இப்படின்னு சொல்லி நாங்க கொஸ்டினாக ஒன்று கேட்கறதுக்கு நாங்க எப்படி நாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன் சொல்லி பார்ப்போம். இப்ப முதலாவது கொஸ்டினை பார்ப்போம். ரைட். இப்ப கொஸ்டின் ஒன்று நாங்க உருவாக்குறேன்னு சொன்னா இங்க நாங்க என்ன செய்வோம்னு பார்த்தா, கொஸ்டின் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்க போறீங்க. இப்போ ஒரு ஆள ஹேபிட். இப்போ உதாரணமா நீங்க டிவி பாப்பீங்களா கேட்போம். நீங்க டிவி பாப்பீங்களா, நீங்க டிவி பாப்பீங்களான்னு சொல்றது அவரோட ஹேபிட்டை நாங்க கேட்கறது தானே. அப்ப ஹேபிட்டை கேட்கறதுக்காக நாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்ன செய்வோம்னு பார்த்தா, அந்த சப்ஜெக்டை பொறுத்து
அந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டுக்குள்ள அந்த சப்ஜெக்டை பொறுத்து டூ அல்லது டஸ் பயன்படுத்துவோம். முதல்ல டூ அல்லது டஸ் பயன்படுத்திட்டு அதுக்கு பிறகு அந்த சப்ஜெக்டை பயன்படுத்தும். அந்த சப்ஜெக்டை பயன்படுத்தி அதுக்கு பிறகு நீங்க சிம்பிள் பிரசன்ட்ல இந்த நேராக கேட்கறதுக்கு பதிலாக அதுக்கு மாறாக கொஸ்டனாகவோ அல்லது நெகட்டிவாகவோ ஒரு சென்டென்ஸை பயன்படுத்த போறீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொன்னா நாங்க வேர்பை வந்துட்டு வேர்ப் ஒன்ல தான் பயன்படுத்தும். நாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். சப்ஜெக்டை பொறுத்து டூ அல்லது டஸ் பயன்படுத்தி சப்ஜெக்டோட வேர்பா டூ அல்லது டஸ் சப்ஜெக்டோட வேர்பா. இப்ப யார் யாருக்கு டூ வரும் யார் யாருக்கு டஸ் வரும்னு பாத்தீங்கன்னு சொன்னா as யூஷுவல் நாங்க வந்துட்டு சிங்கியுலர்னு சொன்னா டஸ் பயன்படுத்துவோம். ஐ யூ வி தே ப்ளூரலுக்கு டூ பயன்படுத்தும். ரைட். எக்ஸாம்பிள், டூ ஐ பிளே கிரிக்கெட். அப்ப என்ன செய்ய போகுது, நீங்க பயன்படுத்தின சென்டென்ஸ் டைப் அப்படியே இருக்கு. டூ அல்லது டஸ் முன்னுக்கு வருது எப்படி, சப்ஜெக்டுக்கு பதிலா சப்ஜெக்டுக்கு முன்னால நாங்க பயன்படுத்துறோம். அப்ப டூ ஐ பிளே கிரிக்கெட், டூ ஐ பிளே கிரிக்கெட்னு சொன்னா நான் கிரிக்கெட் விளையாடுறேனா, நான் கிரிக்கெட் விளையாடுகின்றேனா. அப்ப கொஸ்டினாக கேட்க டூ ஐ பிளே கிரிக்கெட். டஸ் ஷி ரீட் புக். அப்ப நீங்க பார்க்கலாம், நாங்க அவங்க செய்யறாங்க என்று சொல்லக்குள்ள பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை சொல்லக்குள்ள நாங்க ரீட்ஸ் குக்ஸ் பைஸ் என்று சொல்லி நாங்க ஷீக்கு பயன்படுத்துவோம். அதுவே கொஸ்டினாக கேட்கும்போது பாருங்க, ஷீன்னு பயன்படுத்தினதால நாங்க வேர்புக்கு எஸ் சேர்க்க மாட்டோம், வேர்புக்கு எஸ் சேர்க்க மாட்டோம், மாறாக முன்னால டஸ் பயன்படுத்தும். அப்ப சப்ஜெக்டை பொறுத்து நாங்க பாசிட்டிவ்ல தான் வேர்புக்கு வேர்ப் எஸ் நாங்க பயன்படுத்துவோம் அல்லது வேர்ப் ஒன் பயன்படுத்துவோம். ஆனா கொஸ்டின் கேட்கும் போது டூ அல்லது டஸ் பயன்படுத்துறோம். அப்ப டஸ் ஷி ரீட் புக்ஸ், டஸ் ஷி ரீட் புக்ஸ். டூ வி குக் டின்னர், டஸ் அமான். அப்ப பாருங்க, அமான் பைஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லி நாங்க முன்ன பார்த்திருந்தோம். இப்ப பாருங்க சப்ஜெக்டுக்கு முன்னால டஸ் வருது. ஏன் இங்க பஸ் இது கொஸ்டின் சொல்றதால பைஸுக்கு பதிலாக நாங்க என்ன செய்வோம், இந்த எஸ் எடுத்துட்டு நாங்க டஸ் பயன்படுத்தோம். டஸ் அமான் பை ஃப்ரூட்ஸ், அமான் புத்தகம், அமான் பழங்கள் வாங்குகிறானா, அமான் பழங்கள் வாங்குகின்றானா. டு ஐ ப்ரே எவ்ரிடே, நான் ஒவ்வொரு நாளும் தொழுகிறேனா. அப்ப உங்களுக்கு நீங்களே கேட்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்று, நான் ஒவ்வொரு நாளும் தொழுகிறேனா. டு ஐ ப்ரே எவ்ரிடே. டஸ் ஷி கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி, டஸ் சைல்ட் ஸ்டடி இன் ஸ்கூல். அப்ப பார்க்கலாம், கொஸ்டின் கேட்கும் போது நாங்க வேர்ப் ஒன் தான் பயன்படுத்துறோம், வேர்ப் ஒன் தான் பயன்படுத்துறோம். ஆனா கொஸ்டின் சப்ஜெக்டுக்கு முன்னால டூ அல்லது டஸ் பயன்படுத்துறோம் சப்ஜெக்டை பொறுத்து. அப்ப ஐ, அப்ப டூ ஐ பிளே, டூ யூ பிளே, டூ வி பிளே, டூ தே பிளே என்று சொல்லி நாங்க டூ கேட்போம். அதுவே டஸ் வருமா இருந்தால் டஸ் ஹீ பிளே, டஸ் ஷீ பிளே, டஸ் இட் பிளே சொல்லி வரும். பாருங்க, டூ ஐ பிளே, டூ யூ பிளே. அப்போ ஒரு ஆள், நீங்க ஒரு ஆளுக்கு முன்னுக்கு, நமக்கு முன்னுக்கு நிக்கிற ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயம் கேட்க போறீங்க, டூ டூ யூ, நீங்க போறீங்களா, நீங்க வளமை கிளாஸுக்கு போறீங்களான்னு கேட்டா டூ யூ கோ டு கிளாஸ். நீங்க கடைக்கு போறீங்களா, டூ யூ கோ டு ஷாப். நீங்க பேங்குக்கு போறீங்களா, டூ யூ கோ டு த பேங்க். டூ. அதுவே அவர்கிட்ட இன்னொரு ஆளை சுட்டி காட்டி அவர் அல்லது அவள், அவன் அந்த பொடியன் என்று சொல்லி நீங்க சொல்றீங்க, ஹி அவன் என்று சொல்லி காட்டுறீங்கன்னா அவரு கடைக்கு போறாரா, அவர் கடைக்கு போறாரா. டஸ் ஹீ கோ டு ஷாப். அவரு ஸ்கூலுக்கு போறாரா, டஸ் ஹீ கோ டு ஸ்கூல். அவரு கிளாஸுக்கு போறாரா, டஸ் ஹீ கோ டு த கிளாஸ். அப்ப டஸ் நாங்க பயன்படுத்துறது ஹீ ஷீட்டுக்கு, டூ நாங்க பயன்படுத்துறது மத்த எல்லா ப்ளூரலுக்கும் நாங்க பயன்படுத்தும், மத்த எல்லா ப்ரோனவுன்ஸுக்கும் நாங்க பயன்படுத்தும். ஸோ இது வந்துட்டு கொஸ்டின் ஃபார்ம். ரைட். நெகட்டிவ் நாங்க எப்படி பயன்படுத்துற கேட்டா, நாங்க நெகட்டிவ்லயும் இதே வேர்ப் ஒன் தான் நாங்க பயன்படுத்துவோம். ஆனா டூ அல்லது டஸ் பயன்படுத்துற இடம் வேற. நாங்க நெகட்டிவ் நாங்க பயன்படுத்தும் போது சப்ஜெக்ட முன்னால கொண்டு வரும்.
பாசிட்டிவ் மாதிரி, இதெல்லாம் பாசிட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் மாதிரியே நாங்க நெகட்டிவ்க்கு பார்த்தோம்னு சொன்னா, நெகட்டிவ்க்கு சப்ஜெக்ட் முன்னாலதான் இருக்கும். சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக டூ அல்லது டஸ் பயன்படுத்தும். நெகட்டிவ் நாங்க ஒரு விஷயத்தை செய்யறல்லன்னு சொல்ல போறோம். அப்ப நெகட்டிவ் நாங்க காட்டுறதுக்காக பயன்படுத்துறது நொட். நொட்டுக்கு பிறகு verb 1. அப்ப சிம்பிள் பிரசன்ட பொறுத்த வரைக்கும் verb s எப்ப பயன்படுத்த போறீங்கன்னு சொன்னா, பாசிட்டிவா ஒரு விஷயத்தை செய்யும் போது. she reads book, அவள் புத்தகம் வாசிக்கிறாள், அவள் புத்தகங்கள் வாசிக்கிறாள். பாசிட்டிவா சொல்லக்குள்ள நாங்க verb s நாங்க பயன்படுத்துவோம். அதுவே கொஸ்டினாக கேட்கக்குள்ள does she read books என்று கேட்போம். நெகட்டிவாக பயன்படுத்தும் போது she does not read books என்று பயன்படுத்தும். ரைட். அப்ப சப்ஜெக்டை பொறுத்த மாதிரி நாங்க டஸ் டூவோ டஸ் பயன்படுத்தி அதுக்கு பிறகு நாட், அதுக்கு பிறகு verb 1 நாங்க பயன்படுத்த போறோம். அப்ப டஸ் நாட் யார் யாருக்கு வரும்? he she it. அது மாதிரி சிங்குலருக்கு வரப்போ ஐ டூ நாட் பிளே கிரிக்கெட், ஐ டூ நாட் பிளே கிரிக்கெட். அப்ப நான் கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொன்னா பாசிட்டிவா சொல்ல போறோம்னு சொன்னா ஐ பிளே கிரிக்கெட், ஐ பிளே கிரிக்கெட். தேர் இஸ் a small mistake, there is a cricket, there must be a c in between I and k, right? Cricket. So I do not play cricket. நான் கிரிக்கெட் விளையாடுறேன்ல, நான் கிரிக்கெட் விளையாடுறேன்ல. அப்ப நான் விளையாடுவேன், நான் வளமையா விளையாடுறேன்னு சொன்னா ஐ பிளே கிரிக்கெட். நான் விளையாடுறேன்லன்னு சொன்னா ஐ டூ நாட் பிளே கிரிக்கெட். அப்ப நாங்க ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்கோம். இப்ப நான் கிரிக்கெட் விளையாடுறையா, நான் கிரிக்கெட் விளையாடுறையா, டூ ஐ பிளே கிரிக்கெட். ரைட். அது மாதிரி நெகட்டிவ், she does not read books. அப்ப அவள் புத்தகம் வாசிப்பாளா? does she read books? அவள் புத்தகம் வாசிக்கிறாளா? எஸ், அவங்க புத்தகம் வாசிப்பாங்க சொன்னா she read books. அவங்க புத்தகம் வாசிக்கிறல்ல சொன்னா she does not read books. we do not cook dinner, நாங்க டின்னர் சமைக்கிற இல்ல. அமான் does not buy fruits, அமான் பழங்கள் வாங்கல. I do not pray every day, நான் ஒவ்வொரு நாளும் தொழுகிறல்ல. she does not go to school regularly, அவள் வளமையா ஸ்கூலுக்கு போறல்ல. child does not study in school, அந்த சிறுவன் அல்லது சிறுமி ஸ்கூலுக்கு போய் படிக்கிறல்ல, ஸ்கூல்ல படிக்கிறல்ல. அப்ப நெகட்டிவ். ரைட். அப்ப நாங்க ஒரு கொஸ்டினாக கேட்டோம் என்று சொன்னா, எக்ஸாம்பிள் டு ஐ பிளே கிரிக்கெட் என்று சொல்லி கொஸ்டினாக கேட்டா அதுக்குரிய ஆன்சர்ஸ் நாங்க இந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவும் கொடுப்போம். அப்ப பாசிட்டிவா நாங்க கொஸ்டின் ஒன்று கேட்கக்குள்ள டு ஐ பிளே கிரிக்கெட் என்று சொல்லி கொஸ்டின் ஒன்று கேட்கும் போது ஆன்சர்ஸ் எஸ் ஆக இருந்தால், பாசிட்டிவாக இருந்தால் எஸ் ஐ பிளே கிரிக்கெட், ஐ பிளே கிரிக்கெட். நோ நெகட்டிவாக இருந்தால் ஐ டூ நாட் பிளே கிரிக்கெட், ஐ டூ நாட் பிளே கிரிக்கெட். அது மாதிரி கொஸ்டின் டஸ் ஷீ ரீட் புக்ஸ், டஸ் ஷீ ரீட் புக்ஸ், அவள் புத்தகம் வாசிப்பாளான்னு கேட்டா எஸ் பாசிட்டிவாக வருமா இருந்தால் ஷீ ரீட்ஸ் புக்ஸ், ஷீ ரீட்ஸ் புக்ஸ். நெகட்டிவாக இருந்தால் ஷீ டஸ் நாட் ரீட் புக்ஸ். ரைட். அது மாதிரி டு வி குக் டின்னர், எஸ் என்று சொன்னா எஸ் வி குக் டின்னர். நோன்னு சொன்னா நோ வி டூ நாட் குக் டின்னர். டஸ் அமான் பைஸ் ஃப்ரூட்ஸ், எஸ் அமான் பைஸ் ஃப்ரூட்ஸ். நோ அமான் டஸ் நாட் பை ஃப்ரூட்ஸ். ஸோ இப்படி நாங்க என்ன செய்வோம் சொன்னா, இதெல்லாம் கொஸ்டினாக இருக்க அதுக்கு எஸ் ஓ நோன்னு சொல்லி ஆன்சர் வருமா இருந்தா எஸ் ஆன்சர் வந்தா பாசிட்டிவ்னு சொல்லுவோம், நோன்னு சொல்லி ஆன்சர் வந்தா நெகட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ பாசிட்டிவாக ஆன்சர் வந்தா இதெல்லாம் ஆன்சராக வரும். இந்த தரப்படுகிற கொஸ்டின்களுக்கு இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் எஸ் ஆக இருந்தால் இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் ஆன்சராக வரும். அதுவே ஆன்சர் நோ நெகட்டிவாக இருந்தால் இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் ஆன்சராக வரும். ரைட். அப்ப இதுதான் என்னன்னு சொன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ரைட். இப்ப நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பார்க்கக்கூடிய கீவேர்ட்ஸ், சிம்பிள் பிரசன்ட்னு சொன்னா இதுதான் சொல்லி கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொன்னா, இப்ப
நீங்க இங்க பார்க்கலாம் ரெகுலர்லின்னு சொல்லி ஒரு வேர்டு ஒன்று தந்திருக்கேன். ரெகுலர்லி சொல்லி ஒரு வேர்டு இருக்கு. அப்ப ரெகுலர்லி சொல்லியிருக்கிற ஒரு வேர்ட் தந்திருக்கீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் வேர்ட் ரெகுலர்லி மாதிரி ஏதாச்சும் வேர்ட் நீங்க பின்னால பாக்கீங்கன்னு சொன்னா அதெல்லாம் நாங்க அட்வர்ப்ஸ் சொல்லும், அதை நாங்க பிறகு படிப்போம். ரெகுலர்லி மாதிரி எவ்ரிடே கூடியது. ரெகுலர்லி, ஆல்வேஸ், டுடே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த், எவ்ரி இயர், எவ்ரி வீக்கெண்ட், வீக்லி, மந்த்லி, டெய்லி, இயர்லி, சம்டைம்ஸ், ஆஃபன் சரி நிறைய இருக்கு. இப்படி நீங்க கீவேர்ட்ஸ் பாத்தீங்களா இருந்தால் அது எல்லாமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்குரிய சென்டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்குரிய சென்டென்ஸ். இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்குரிய சென்டென்ஸ் சொன்னா இப்ப இப்படி நீங்க கொஸ்டினாக பாக்கீங்கன்னு சொன்னா டூ ஐ பிளே கிரிக்கெட் டஸ் பாக்கீங்கன்னு சொன்னா டூ அல்லது டஸ் வந்தாலும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்குரிய கொஸ்டின். டூ அல்லது டஸ் வந்தா சிம்பிள் பிரசன்ட்டுக்குரிய கொஸ்டின். அதே மாதிரி ரெகுலர்லி, இயர்லி, வீக்லி, மந்த்லி என்று சொல்லி எவ்ரிடே, டுடே சொல்லி எல்லாம் வருதுன்னு சொன்னா அதுவுமே வந்துட்டு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்குரியது. ஸோ இதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சொல்லும். ஐ ஹோப் I have teach you more than your school English, I think. I hope that. And I hope you all have understood what I have taught today. And if you have any doubts regarding simple present tense, you may ask now. ரைட், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்குமா இருந்தால் இப்ப நீங்க கேட்டுக்கொள்ளலாம். சார் இப்படி நாங்க பயன்படுத்துறோம், இது சரியா சார் அல்லது இது பிழையா சார் சொல்லி எதுவும் கேட்க போறீங்கன்னு சொன்னா யூ மே ஆஸ்க் நவ். Any doubts? சார் WH கொஸ்டனுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி வரும்? நாங்க WH கொஸ்டின் வேர்ட்ஸ் பயன்படுத்தும் போது அதை நாங்க படிப்போம். இப்போ நீங்க கேட்டதுக்காக சொல்றோம்னு சொன்னா பார்ப்போம். ரைட், கொஸ்டின் வேர்ட்ஸ் இருக்குதானே? WH கொஸ்டின் வேர்ட் பயன்படுத்துறேன்னு சொன்னா இந்த டூ டஸ்க்கு முன்னால நாங்க WH கொஸ்டின் வேர்டை பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் வட்டுன்னு கேட்க போறீங்கன்னு சொன்னா what do I play? Do I play cricket ன்னு சொன்னா ரெண்டு ஆன்சர்ஸ் வரும். எஸ் ஐ பிளே கிரிக்கெட், நோ ஐ டூ நாட் பிளே கிரிக்கெட்னு சொல்லி ரெண்டு ஆன்சர்ஸ் வரும். அதுவே நீங்க WH கொஸ்டின்ஸ் ஏதாவது வேர்ட் சேக்கிங்கன்னு சொன்னா ஒரு ஆன்சர் தான் வரும். what do I play? நான் என்ன விளையாடுறேன்? what do I play? எக்ஸாம்பிள் when do I play? நான் எப்போ விளையாடுறேன்? எப்போது, நான் எப்போது விளையாடுறேன். what do I play? நான் என்ன விளையாடுறேன். when do I play? நான் எப்போது விளையாடுறேன். why do I play? நான் ஏன் விளையாடுறேன். how do I play? நான் எப்படி விளையாடுறேன் சொல்லி ஒரு ஆன்சர்ஸ் தான் வரும். ஸோ அதை நாங்க WH கொஸ்டின் வேர்ட் படிக்கும்போது நம்ம தெளிவா படிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நார்மலா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? WH கொஸ்டின் நாங்க எப்படி யூஸ் பண்றோம்னு சொன்னா இந்த டூ டஸ்க்கு முன்னால நாங்க பயன்படுத்தும். does she read books? வாட்ன்னு சொல்லி போட்டோம்னு சொன்னா what does she read books? சாரி, what does she read ன்னு சொல்லி வரும். இந்த ஒப்ஜெக்ட் வராது. what do I play? இந்த கிரிக்கெட் வராது, ஒப்ஜெக்ட் வராது. ஏன்னா கேள்வியிலேயே ஆன்சர் இருக்கு. அப்படியே what do I play? what does she read? what do we cook? நாங்க என்ன சமைக்கும். what does Aman buy? what do I pray? what does she sorry where does she go? எங்க போறா. where does she study? ரைட். ஸோ இப்படி நாங்க WH கொஸ்டினை நாங்க முன்னால பயன்படுத்தும். ஸோ நாங்க WH கொஸ்டின் வேர்ட்ஸ் படிக்கும்போது அதையும் நாங்க தெளிவாக படிச்சுக்கொள்ளும். ரைட், இஸ் தட் ஓகே? ஓகே சார். ஓகே, ரைட். எனி மோர் டவுட்ஸ்? Right. So shall we take a break until 9:20?
10 minutes break. Is that enough? Is that okay? Okay, sir. Okay. So let's have a break until 9:20, and you can join after the break. Right. So thank you so much, dear students, and